பாவங்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்காக எனக்காக இந்த 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிச்சமாய் வந்து பிறந்தார். அந்த பாவ இருளை நீக்கும்படியாக, ஆமென் சொல்லுமே, ஹல்லேலூயா, பாவ இருளை நீக்கும்படியாக உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை விட்டு, அதாவது சொர்க்க லோகத்தை விட்டு பூமிக்கு கடந்து வந்தாருங்க. 1000 கோடான கோடி முக்கோடி தேவர்கள் இருக்கலாம், ஒரு கடவுள் உங்களுக்காக எனக்காக வெளிச்சம் கொடுக்க முடியாத, உயர கொடுக்க முடியாத வந்தாங்கன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய கர்மங்களுக்காக, நம்ம இருள் நடந்தவன் இருளிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்காக ஒரு கடவுள் உங்களுக்காக எனக்காக உயர கொடுத்தவங்கன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. எந்த கடவுளுங்க உங்களுக்காக உயர கொடுத்தாருங்க? எந்த கடவுளுங்க சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாருங்க? ஆமா இல்லைங்களாங்க? அதே இயேசு கிறிஸ்து இங்க பிறந்த போது சொன்னாரு, இங்க வாழும்போது சொன்னாரு, நான் போவேன், யாரெல்லாம் சொந்த ரட்சகரா என் இதயத்தில் ஏற்றுக்கொள்றீங்களோ அத்தனை பேர்த்தை நான் திரும்ப வருவேன், என்னோட கூட வைத்துக் கொள்வேன் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வெளி வேஷத்தை தான் பாக்குறாங்க, வெளி பக்தி தான் பாக்குறாங்க. ஆனா ஏசப்பா உள்ளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க மட்டும்தான் பாக்குறாங்க. ஆமென். வெளி தோற்றத்தை பார்த்துதான் உங்களை வரவேற்பாங்க. கொஞ்சம் நல்லா அழுக்கு மிழுக்கு அப்படியே இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, தங்கம் வாங்கம்மா வாங்கம்மா உட்காருமா துணி அழுக வாயில போகுது அப்படிம்பாங்க. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, நல்லா அழகா கட்டி வாட்செல்லாம் கட்டிக்கங்க, எங்கெங்க இது பாருங்க வச்சுங்களா, சேட்டெல்லாம் பாருங்களா, நல்லா இருக்கு, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் அல்ப சொல்பமா பார்த்து வந்தேன்னு அது கீழே இருந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க, அப்படி ஒரு பார்வை பார்த்து உட்காருங்க. அண்ணா வாங்க, எங்கங்க ஒயிட்ட பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படி இல்லை. நம்ம இயேசு உங்களுக்காக எனக்காக ஏழ்மையின் அடிமை ரூபத்தை எடுத்து மாட்டு தொழுத்தல் உங்களுக்காக எனக்காக, ஆமைதான் சொல்லுங்க. அந்த உலகத்துல பணக்காருக்கு ஒரு கடவுள், ஏழைக்கு ஒரு கடவுள். ஆனா நான் பணக்காருக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள். ஆனா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு மட்டும்தான் கடவுள், எளியவர்களுக்கு தான் கடவுள், சிறுமை படுகிறவர்களுக்கு தான் கடவுள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களுக்கு தான் கடவுள். ஆமென் சொல்லுமே, விடுதலையாக்கக்கூடிய ஒரு கடவுள் அவர்மே. ஆமென் சொல்லுமே. பாலைவனமா இருந்த எங்களை, பாலைவனமா இருந்த எங்க வாழ்க்கைய சோலைவனமாய் மாற்றினாருங்க. ஆமென் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. இந்த 24 வரை, இந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி வரையும் நீங்க என்ன நாள் பாடுபட்டு வேதனையோட துக்கத்தோட துயரத்தோட வந்திருக்கலாம், பலவிதமான பிள்ளை சூழ்நிலை மைமந்திர கட்டில இருக்கலாம், எந்த விதமான வியாதி நம்ம மரணப்படுக்கையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை மாத்தி கொடுக்கிறேன், உங்களுக்கு விடுதலை தருகிறேன். உங்க வீட்டுல யாராவது இருக்கிறாங்களா? நீங்க போய் பார்க்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுமே. ஊர்ல விடுதலை கொடுக்கிற தேவனாண்டி நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. பாவங்களை மன்னித்து பாவங்களை நீக்கி உங்கள் மேல் வெளிச்சத்தை உதிக்கிற தேவனாண்டி வந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லாமே, ஹல்லேலூயா சொல்லுவாமே, ஹல்லேலூயா சொல்லுவாமே. ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஏசப்பா ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசப்பா ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா ரொம்ப நல்லவருங்க. ஆமென் தான் சொல்லாமே, ஹல்லேலூயா. எவ்வளவோ நம்ம என்ன பலி செலுத்தலாம், எவ்வளவோ பலி செலுத்தலாம், எவ்வளவோ நம்ம என்னன்னா காணிக்கை கொடுக்கலாம் எல்லா இடங்களும். ஆனா அவரோட ரத்தம் இல்லாமல் நம் பாவங்கள் நீங்கலாம். ஆமென் சொல்லுவாமே, ஹல்லேலூயா. அழகான இணைய வரைகள பாவங்கள் போக்க வந்த தேவன் அப்படிங்கிற ஒரு 2 வரி நான் பாடல பாடுறேன். நீங்க கவனமா கவனிங்க, கவனித்து நீங்க என்ன பண்ணுங்க, உணர்ந்து செயல்படுங்க. கரங்களை தட்டி பள்ளமா. பாவிகளிலே பிரதான பாவினா, என் பாவங்களை மன்னியுமே எந்தன் இயேசுவே. இப்ப யாரெல்லாம் உணர்த்தப்படுறீங்களோ, ஆமா என்கிட்ட கோபம் இருக்குது. உலகத்துல 6000 பேய் இருக்குதான். என்னதுங்க? 6000 பேய். நரம்பு கொண்டு இருக்குது, கண்ணு கொண்டு இருக்கு, மூக்கு கொண்டு இருக்குது, காது கொண்டு இருக்கு. உங்களுக்கு வலி கொடுக்குதா இல்லையா? ஆமா இருக்குங்களா? வயிற்று கொண்டு இருக்குது, நாடி கொண்டு இருக்குது, நரம்பு கொண்டு இருக்குது. ஆமா இல்லைங்களா? வலி கொடுக்குதா இல்லைங்களா? கடன் பண்ண வைக்கதா இல்லைங்களாங்க?
அவமானப்படுத்ததா இல்லையா? கேவலப்படுத்ததா இல்லையா? நல்ல பெயர் வாங்கி கொடுக்குதா உங்களுக்கு? சொல்லுங்களே. இல்லத்தானே? இல்லத்தானே? ஹல்லேலூயா. இதெல்லாம் இருந்தா கூட இதுக்கு ஒரு நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி சொன்னேன். அது ஒரு தாத்தா இருக்கிறானா? யாருங்க? இந்த 6000 பையனுக்கு ஒரு தாத்தா இருக்கிறாங்க. தாத்தான்னு சொல்லலாம், பாட்டனார் சொல்லலாம், பூட்டனார் சொல்லலாம், இப்படியெல்லாம் சொல்லலாம். அந்த ஒரே ஒரு பேய்க்கு மட்டும் பெரிய அது இத்தனை பெயர் இருக்குது. அதோட பெயர் என்ன தெரியுங்களா? கோப பிசாசு. என்னங்க? என்ன பிசாசுங்க? இன்னைக்கு அதிகமான குடும்பத்துல வாழ்க்கை அழிஞ்சு போற காரணம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம் இழந்து போற காரணம் என்ன தெரியுங்களா? கோபம் தாங்க. இன்னைக்கு நிறைய கொலை நடக்குது தெரியுங்களா? உலகத்துல கடவுளுக்கு கோபம் வந்து, மனைவிக்கு கோபம் வந்து. நீங்க பார்த்துருப்பீங்க திருப்பத்தூர்ல நடந்தெல்லாம். கணவனுடைய நாடியை என்ன பண்ணிட்டாங்க? உயிர் நாடியே பாவம் இல்லைங்களா? கொண்டு போட்டாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாம் நல்ல அற்புதமான பெண்கள், பொறுமைசாலி பெண்கள், அம்மிக்களை தூக்கி தலைமையில போட்டு கொள்ற அளவுக்கு இன்னைக்கு அன்னைக்கு ஆண்கள் பெண்கள் போயிருந்தாங்க, இன்னைக்கு ஆண்கள் பயப்படுறாங்க. இப்ப ஆண்களோட வாழ்வதற்கு, பெண்களோட வாழ்வதற்கு அப்படிப்பட்ட லோகமா மாறி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாததான் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும், ஆமே, நன்மை தீமை அறியும்படியாகலாம் இயேசு கிறிஸ்து உங்களை இன்னைக்கு இந்த சாரன் அற்புத ஜப வீட்டுல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நான் பாடல் பாடும்போது உங்களுக்கு உணர்த்தப்பட்ட அப்பா ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னிங்க சொல்லுவீங்களா? தம் அடிக்கிறது பாவம் தான், தண்ணி அடிக்கிறது பாவம் தான், பொய் பேசுறது பாவம் தான், ஒரு வீட்டை ரெண்டகமா ஆக்குறது பாவம் தான், பாருங்க நாளாக்குறது பாவம் தான். நிறைய பாவங்களை வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளிலே பிரதான பாவினா என் பாவங்களை மன்னியுமே எந்தன் இயேசுவே. நான் செய்த பாவங்கள் கணக்கிட முடியாது, நான் செய்த நன்மைகள் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையிலிருந்து தேவதாசத்தில் வந்திருக்காங்க. அவங்க ஹல்லேலூயா. அல்லம்மா, நான் செய்தது தவறென்று என் உள்ளம் சொன்னாலும் துணிந்து துணிந்து பாவம் செய்ய கண்கள் இருக்கிறதே. நான் செய்வது தவறென்று என் உள்ளம் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய கண்கள் இருக்கிறதே. அகற்றிடுமே, அகற்றிடுமே என் பாவங்களை, அகற்றிடுமே, அகற்றிடுமே ஏசப்பா என் பாவங்களை, அகற்றிடுமே. பாவிகளிலே பிரதான பாவினா என் பாவங்களை மன்னியுமே எந்தன் இயேசுவே. நான் செய்த பாவங்கள் கணக்கிட முடியாது, நான் செய்த நன்மைகள் ஒன்றும் இல்லையே. மன்னியுமே ஏசையா என் பாவங்களை, மன்னியுமே, மன்னியுமே ஏசப்பா என் பாவங்களை, மன்னியுமே. பாவத்தை கழுவிட நான் புண்ணிய ஸ்தலம் போனாலோ, கல்வாரி ரத்தம் அன்றி என் பாவம் நீங்காது. என் பாவத்தை கழுவிட நான் புண்ணிய ஸ்தலம் போனாலோ, கல்வாரி ரத்தம் அன்றி என் பாவம் நீங்காது. கழுவிடுமே, கழுவிடுமே என் பாவத்தை ரத்தத்தால் கழுவிடுமே, கழுவிடுமே ஏசப்பா என் பாவத்தை ரத்தத்தால் கழுவிடுமே. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சதுங்க? புரிஞ்சதுன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றவங்க எல்லாம்
சரி, இந்த கிமு கிபி அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னு என்னன்னு தெரியுமா? நம்ம தெரிஞ்ச கொள்ளப்படாத தங்க அங்க பின்னாடி உட்காந்துருக்கீங்க இல்லையா, அப்படி கையை உயர்த்துங்க. நீல கலர் சார், நீல கலர் சார், நீங்க தான் தாங்க, நீங்க தான் கை உயர்த்து. அல்ல அங்க அங்க பின்னாடி லாஸ்ட். கிமு கிபின்னு என்ன தங்கம் தெரியுங்களா? தெரியாது இல்லையா? யாருக்கு தெரியும் கிமு கிபி அப்படின்னா? உங்களுக்கு தெரியுமா ஐயா? அங்க எழுந்துங்க. ராஜு தானே பேரு? என்ன செல்வம்? என்னன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின், அதை கிபி கிமு. அப்ப பிறப்பதற்கு முன் இயேசு கிறிஸ்து தான், பிறந்ததுக்கு பின்னும் இயேசு கிறிஸ்து தான். முதல்ல அவர் கர்த்தரா இருந்தாரு, பின்னால் அவருக்கு இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். அப்படிதானே? நம்ம அவருக்காக நம்ம கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு இயேசப்பானா ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஹல்லேலூயா. இந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க என்னன்னா, மீட்டிங் வச்சாராம், மான்சிலாச செய்ய மீட்டிங் வச்சாராம். யாரெல்லாம் இன்னைக்கு பைபிளோட வந்திருக்கீங்க யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க பைபிள் தூக்கினாங்க. அங்க வந்த கூட்டத்துல புதுசா வந்தவங்க யாருன்னா எல்லாரும் பைபிள் தூக்குனாங்களாம். நான் உங்களுக்கு கேட்கிறேன், புதிதாகி வந்தவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, யாருக்கெல்லாம் ஏசப்பா பிடிக்கும்? யாருக்கெல்லாம் ஏசப்பா பிடிக்கும்? பழமையா இருக்கிறவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? பிடிக்குமா? பிடிக்கும்னு சொல்ற நல்ல காரங்கள் உயர்த்துங்க. பயப்படுறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க அடிச்சிடுவாங்களா? உங்களை தள்ளிடுவாங்களா? கிள்ளிடுவாங்களா? அப்ப நீங்க அப்படியே கரங்கள் தட்டிக்கிங்க. ஏசப்பா உங்களை மேல் ஆசீர்வாதங்களை ஊற்ற போகிறார். நீங்க வரக்கூடியதான 2025ஆம் ஆண்டு நீங்க சந்திக்க போறத அந்த வரக்கூடிய ஆண்டு மகா மோசமான ஆண்டு தான். பட் ஆனா உங்களுக்கு நன்மையான ஆண்டாக இருக்கு. ஆமே, உங்களுக்கு நன்மையான ஆண்டா இருக்கு. நான் நேற்றுக்கு மாலை இரவுல ஒரு செய்தி பார்த்தேன். என்ன அப்படின்னா, துருக்கிக்காரங்க அணு ஆயுதம் உருவாக்கி இருக்கிறாங்களா. அந்த அணு ஆயுதத்தை கண்டு நம்ம இந்திய தேசத்துடைய பாரத பிரதமர் பயப்படுறாங்க. ஏன் தெரியுங்களா? அப்படிப்பட்ட இந்திய பயப்படக்கூடிய அளவுக்கு அணு ஆயுத சக்தியை பெரிய லெவல்ல பண்ணியிருக்கிறாங்களா. அப்ப எங்கும் போர் தொடுக்கலாம். 3ஆம் உலக போர் கடந்து வர போகிறது. எங்கும் போர் தொடுக்கலாம். இங்க அதற்கு மேலான பவர்ஃபுல்லான என்னன்னா ராணுவ தளத்தை வச்சிருக்கிறாங்க, அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஊடகங்கள் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா வந்தா நல்லா இருக்குமா? நாடு நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். 3ஆம் உலக போர் வந்தா நல்லா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? ஒரு வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை வந்தாலே முடியாது. யோசிச்சு பாருங்க, சமாளிக்க முடியாது. உலகத்துல 3ஆம் உலக போர்னு வந்துச்சுன்னா பஞ்சமும் பட்டையும் கொள்ளை நோய்களும் இன்னும் இயற்கை சீற்றங்கள் பெரிய பெரிய லெவல்ல பாதிக்கப்படும். பொருளாதாரம் பாதிக்கப்படும். கொரோனால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம் தெரியுங்களா? கொரோனால உலகமே என்ன பொருளாதாரத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டது. இந்த 3ஆம் உலக போர் வந்தா யார் உயிரிழப்பாங்கன்னு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களை ஜீவனோடு வைப்பார் என்றாங்க. ஜீவனோடு வைப்பார் என்றாங்க. ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக தாத்தா, உங்க சாண்டா கிளாஸ் தாத்தா 2 பேர் நாங்கள் பாடும்போது வர போறாங்க. எல்லோரும் எங்களோடு சேர்ந்து நீங்க அழகன் பிறந்து விட்டா, இந்த பாலினில் உதித்து விட்டா, அழகான பாலகனா அழகாக மலர்ந்திட்டாரே, பாலகன் பிறந்து விட்டா, இந்த பாலினில் உதித்து விட்டா, அழகான பாலகனா அவர் அழகாக மலர்ந்திட்டாரே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். துயர்களை துடைத்திடவே தேவதேவனாய் பூமியில் மனுவானார். துயர்களை துடைத்திடவே தேவதேவனாய் பூமியில் மனுவானார்.
பாடிடுவோம், பாலனை தொழுதிடுவோம், அவர் வழி நடந்திடுவோம், பாலனை தொழுதிடுவோம். அந்த அற்புத பாலகன் பொற்பாதம் பணிந்து பாடி மகிழ்ந்திடுவோம். அந்த அற்புத பாலகன் பொற்பாதம் பணிந்து பாடி மகிழ்ந்திடுவோம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். சீசியாவே பூவான புண்ணியனே, விட்டு பூலோகம் வந்தீரே, மேசியாவே பூவான புண்ணியரே, மேலோகம் விட்டு பூலோகம் வந்தீரே, கண்ணீர் பாலகனா மண்ணில் வந்தவரே, கண்ணீர் பாலகனா மண்ணில் வந்தவரே. அந்த அற்புத பாலகன் பொற்பாதம் பணிந்து பாடி மகிழ்ந்திடுவோம். அந்த அற்புத பாலகன் பொற்பாதம் பணிந்து பாடி மகிழ்ந்திடுவோம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹalleluya. தாத்தா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? ஓ ஓ யா கியாமியா அக்கமியா கியா சாவ் சாவ் சீனால இருந்து வந்திருக்காங்க. தாத்தா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வாஷ் பலன்ஸை ஓ அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. பாருங்க, இப்போ சீனா தாத்தாவும் அமெரிக்கா தாத்தாவும் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல போறாங்க. நீங்க பதிலுக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எஸ். பாருங்க, பூமி நாதன் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு எஸ். அப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்ல ஹalleluya ஹalleluya. தாத்தாங்களா அப்படியே கரங்களை உயர்த்தி சத்தமில்ல உங்க பாஷை கேட்டா அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அதனால பாஷை வேண்டாம், கை செய்கையில, ஏன்னா உங்க பாஷை அவங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? அதனால எல்லாம் ஒரு விஷயம் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க விஷயம் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். தாத்தா சத்தமா சொன்னாங்களா? புரியல, கேட்கலையா? புரியல, கேட்கல. ஓகே, இன்னும் கொஞ்சம் சத்தமா நீங்க என்ன பண்ணுவீங்களா சொல்லுவீங்களா? ரைட். தாத்தா இப்படி ஒருத்தர் இப்படி நின்று கோவிச்சுக்கிட்டாரு. அமெரிக்கா தாத்தா கோவிச்சுட்டு இப்படி பார்த்து சொல்றாரு. ஏன்னா அங்க வீடியோ எடுக்கிறாங்கல்ல, வீடியோக்கு நேரம் சொல்றாரு. ஹalleluya. தாத்தா அப்படியே திரும்பி அங்கே பார்த்து சொல்லுங்க. அப்படி பார்த்து எல்லாரும் சொல்லுங்க Wish you happy Merry Merry Christmas. Merry Merry Christmas. Merry Merry Christmas. Happy Happy Christmas. Happy Happy Christmas. Merry Christmas. Merry Merry Christmas. Happy Happy Christmas. Merry Merry Christmas. Happy Happy Christmas. Happy Happy Christmas. Merry Merry Christmas. Okay, இப்ப தாத்தாங்கிட்ட கேக்குறேன். தாத்தா நீங்க மட்டும் கேட்கலாமியா? அக்கா விளையாட்சியம் அவர் என்ன சொல்ற, நீங்க மட்டும் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நீங்களும் சேர்ந்து நின்று அவங்களோட ஆடணுமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya.